Dear students, I am Karthikeyan. Unit 5 Coordinate Geometry la exercise 5.1 la 8th sum நம்ம இப்ப பார்க்க போறோம். Let P 11,7 Q 13.5,4 and R 9.5,4 be the midpoints of the sides AB, BC and AC respectively of triangle ABC. Find the coordinates of the vertices A, B and C. Hence, find the area of triangle ABC and compare this with area of PQR. அப்படின்னு நம்ம கொடுத்திருக்காங்க. ரைட்டா? இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த PQR அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எதோட மிட் பாயிண்ட்ஸ்னு சொல்லிருக்காங்க AB, BC and AC. இதோட மிட் பாயிண்ட்ஸ் அதாவது ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு நம்ம கொடுத்துறாங்க. சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இது A B C அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் இதோட மிட் பாயிண்ட்ஸ் AB யோட மிட் பாயிண்ட்ஸ் எது P அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. BC யோட மிட் பாயிண்ட் Q அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. AC யோட மிட் பாயிண்ட் R அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ரைட்டா? இந்த மிட் பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு கொடுத்துட்டு இதோட வெர்டிசஸ் அதாவது A B C இந்த மூணோட வெர்டிசஸ் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிளஸ் அடுத்தது அது கூட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ABC அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் PQR இந்த PQR அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இப்போ நம்ம கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எழுதுவோம். இது என்னது P அப்படிங்கிறது 11,7 இது 13.5,4 R அப்படிங்கிறது என்ன நம்ம கொடுத்திருக்காங்க 9.5,4 அப்படின்னு நம்ம கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த வெர்டிசஸ் தான் நம்ம இந்த ABCங்கிற இந்த வெர்டிசஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இது x1 y1 இது x2 y2 இது x3 y3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? ஓகே. இப்போ நமக்கு மிட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டதனால நம்ம மிட் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்தாதான் நம்ம இதோட வெர்டிசஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? இப்போ given என்ன மிட் பாயிண்ட் ஆஃப் AB is equal to P அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. அடுத்தது midpoint of BC is equal to Q அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. அடுத்தது midpoint of AC is equal to R. ரைட்டா? இப்போ இந்த பாயிண்ட்ஸோட நம்ம இதை வந்து ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட வெர்டிசஸ் நமக்கு கிடைக்கும். சரியா? இது ஒரு லாங் process தான். பட் வேற வழியில இந்த ஒரு மெத்தட் தான் இதுல இருக்கு. ரைட்டா? சோ மிட் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் AB இதுல என்ன எழுதலாம் அப்படின்னா மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும் x1 plus x2 divided by 2 y1 plus y2 divided by 2 is equal to P அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க 11,7 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இத x க்கு x ஓடையும் y க்கு y ஓடையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ x1 plus x2 divided by 2 is equal to 11. y1 plus y2 divided by 2 is equal to 7. இப்போ இந்த 2 இங்க கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். x1 plus x2 is equal to 22. இது இந்த 2 இங்க கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். y1 plus y2 is equal to 14. இத நாம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம வச்சுக்கலாம். இது செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம வச்சுக்கலாம். ரைட்டா? அதுக்கு அடுத்தது மிட் பாயிண்ட் ஆஃப் BC அது எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்கு நமக்கு Qங்கிற பாயிண்ட்க்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டா? ஓகே. இப்போ
இது x1 x2 அப்படினு நம்ம எடுத்தாச்சு. இது அடுத்து என்ன இருக்குது x2 x3 ரைட்டா. x2 plus x3 divided by 2 comma y2 plus y3 divided by 2 is equal to இந்த qங்கற பாயிண்ட் என்னது 13.5 comma 4. அப்ப இதுக்கும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம், இதுக்கும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப என்ன வரும் x2 plus x3 divided by 2 is equal to 13.5 y2 plus y3 divided by 2 is equal to 4. இப்போ இந்த 2 இங்க கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா x2 plus x3 is equal to 27, y2 plus y3 is equal to 8 ரைட்டா. இது third equation, இது fourth equation நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தது mid point of AC is equal to R அப்படின்னு நமக்கு இருக்கு ரைட்டா. இப்போ mid point என்ன இருக்குது, அடுத்த ரெண்டு பாயிண்ட் எது x1 x3 ரைட்டா. அப்போ x1 plus x3 divided by 2 comma y1 plus y3 divided by 2 is equal to அதோட மிட் பாயிண்ட் என்ன 9.5, 4 ரைட்டா. இப்போ இதுக்கு ஈக்குவேட் பண்ண போறோம், இதுக்கு ஈக்குவேட் பண்ண போறோம். இப்போ x1 plus x3 divided by 2 is equal to 9.5, y1 plus y3 is divided by 2 is equal to 4 ரைட்டா. ஓகே, இப்போ இந்த 2 இங்க கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். x1 plus x3 is equal to 19. இது y1 plus y3 is equal to 8. இது ஈக்குவேஷன் 5, இது ஈக்குவேஷன் 6 ரைட்டா. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம் சரியா. சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் ஈக்குவேஷன் 1 and 3. நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன x1 plus x2 minus third equation x2 plus x3 is equal to 22 minus 27 ரைட்டா. இப்போ இந்த மைனஸ் கொண்டு உள்ள பெருக்கிடுவோம். x1 plus x2 minus x2 minus x3 is equal to minus 5. இப்போ இது பிளஸ் இது மைனஸ் ரெண்டுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. x1 minus x3 is equal to minus 5 ரைட்டா. இது நம்ம ஏழாவது ஈக்குவேஷன் நம்ம வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்தது y க்கு நம்ம பார்த்துருவோம் சரியா. y ல subtract 2 and 4. இப்ப 2 செகண்ட் ஈக்குவேஷன் என்ன y1 plus y2 minus y2 plus y3 is equal to 14 minus 8. அப்போ இந்த மைனஸ் கொண்டு உள்ள நம்ம பெருக்கிடுவோம். y1 plus y2 minus y2 minus y3 is equal to 6. இப்போ இதுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. y1 minus y3 is equal to 6. இது 8 ஈக்குவேஷன் நம்ம வச்சுக்குவோம் ரைட்டா. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சால்வ் பண்ண போறோம். எது x1 அல்லது x3 இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்குவோம். சப்ட்ராக்ட் 7th equation and 5th equation. 7 and 5. இப்போ 7th equation என்ன x1 minus x3 minus
fifth equation x1 plus x3 is equal to minus 5 minus 19. அப்போ இந்த மைனஸ் வந்து உள்ள பெருக்கிடுவோம். x1 minus x3 minus x1 minus x3 is equal to minus 24. இப்போ இதுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ minus 2x3 is equal to minus 24. அப்போ x3 is equal to 12. அப்போ x3 நம்ம இங்க கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம subtract 6 and 8. இப்போ 6th ஈக்குவேஷன் என்னது? y1 plus y3 is equal to 8 minus இது 8th ஈக்குவேஷன் என்னது? y1 minus y3 is equal to இது 8 minus 6. அப்போ இந்த மைனஸை கொண்டு உள்ள பெருக்கிடுவோம். y1 plus y3 minus y1 plus y3 is equal to 2. இப்போ இதுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப 2y3 is equal to 2. இப்போ y3 is equal to 1. இப்போ x3 y3 யும் கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா? இப்போ இந்த x3 அப்படிங்கிறது x3 value substitute on equation 3. இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ x2 plus x3 is equal to 27. இது third equation. அப்போ x2 plus x3ங்கிறது 12 is equal to 27. அப்போ இது ஈக்குவல் டு இங்க போகும்போது மைனஸ் ஆயிடும். அப்போ x2 is equal to 15. இதே மாதிரி இதுல y3 value substitute on equation 4. 4ல போட்டோம் அப்படின்னா நமக்கு y2 plus y3 is equal to 8. இது 4th equation. அப்போ y2 plus y3ங்கிறது 1 is equal to 8. அப்போ y2 is equal to இந்த இது ஈக்குவல் டு இங்க போகும்போது மைனஸ் ஆயிரும் 7. அதுக்கு அடுத்தது இந்த x1 அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா x2 இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கொண்டே நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். Substitute x2 value substitute on equation 1. அப்ப x1 plus x2 is equal to 22. இது first equation. சரியா? அப்போ x1 plus x2 வந்து 15 is equal to 22. அப்போ x1 is equal to நமக்கு இது இங்க போகும்போது மைனஸ் ஆயிடும். மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது 7. ரைட்டா? அடுத்தது y2 substitute on equation 2. y1 plus y2 is equal to 14. இது second equation. இப்போ இதுல y2 அப்படிங்கிறது y1 plus y2ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 7 is equal to 14. அப்ப y1 is equal to நமக்கு இது ஈக்குவல் இங்க போகும்போது மைனஸ் ஆயிடும். இது 7. ரைட்டா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எழுதிடலாம். என்ன ஏங்கிறது இது vertices are x1 y1 என்னது 7, 7. அதுக்கு அடுத்தது x2 y2 வந்து 15, 7. அதுக்கு அடுத்தது x3 y3 12,
1 ரைட்டா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்து கம்பேரிசன் இப்போ வெர்டிசஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து நம்ம இதோட ஏரியாவை கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க அப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ABC and area of the triangle PQR இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படினா ரெண்டையும் கம்பேரிசன் நம்ம பண்ணிரலாம் ரைட்டா இப்போ area of triangle ABC is equal to 1 by 2 x1 y1 x2 y2 x3 y3 repeated x1 y1 ரைட்டா இப்போ இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினு கேட்டிங்கனா இத ஒரு கிராஃப்ல நம்ம பிளாட் பண்ணிடுவோம் ரைட்டா இப்போ 7,7 ரைட் இங்க இருக்கு சரியா இது 7,7 அடுத்து 15,7 7,7 இங்க இருக்குன்னு வெச்சுக்குவோம் 7,7 அடுத்து 15,7 இங்க இருக்கு சரியா 15,7 அப்படிங்கிறது இங்க இருக்கு ஓகே அதுக்கு அடுத்து 12,1 இங்க இருக்கு ரைட்டா அப்போ இது ட்ரையாங்கிள் ரைட் இது 12,1 இப்போ நம்ம எப்படி பேர் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் கவுண்டர் கிளாக்வைஸ் A B இது வந்து C ரைட்டா அப்போ 1/2 இது x1 y1 அப்போ 7,7 இது 12,1 அப்படிங்கிறது x2 y2 இது 15,7 திருப்பி ரிப்பீட்டட் 7 ரைட்டா அப்போ is equal to 1/2 இப்போ இது நமக்கு தெரியும் டவுன்வர்ட்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போறோம் 7 plus 84 plus 105 minus இப்போ upward direction என்ன வருது 84 plus 15 plus 49 is equal to 1/2 189 196 minus இது 99 148 அப்போ is equal to 1/2 into இது 48 ரைட்டா 48 அப்போ is equal to இது என்ன இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம் 24 அப்போ 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் ரைட்டா இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ABC நமக்கு கிடைச்சிருச்சு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC அப்படி கண்டுபிடிச்ச மாதிரியே நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR இப்போ இதுக்கு நம்ம ஒரு கிராஃப் நம்ம வரைஞ்சு பார்ப்போம் என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா 11,7 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இது இங்க 11 இருக்குன்னு நம்ம வச்சுப்போம் 7 அப்படிங்கிறது இங்க இருக்குன்னு வச்சுப்போம் ஸோ இது 11,7 ரைட் அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 13.5, 4 13.5, 4 அப்படிங்கிறது இங்க இருக்குன்னு வச்சுப்போம் சரியா 13.5, 4 ரைட்டா இதுக்கு அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்ன 9.5, 4 இப்போ 9.5 அப்படிங்கிறது இங்க இருக்குன்னு வச்சுப்போம் ரைட்டா ஒரு 9.5, 4 அப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் நமக்கு கிடைச்சிச்சு இப்போ இதுல இது P நம்ம என்ன கவுண்டர் கிளாக் வைஸ்ல தான் நம்ம அதோட நேம் நம்ம கொடுக்கணும் PQR ரைட்டா இப்போ
இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஏரியா நம்ம போடலாம். 11, 7, 9.5, 4, இது 13.5, 4, திருப்பி ரிப்பீட்டட் 11, 7. அப்போ இது மல்டிப்ளை பண்ணி நம்ம டவுன்வர்ட் எல்லாத்தையும் முதல்ல மல்டிப்ளை பண்ண போறோம். பண்ணோம் அப்படின்னா நமக்கு 44 பிளஸ் 38 பிளஸ் இது 91 94.5 மைனஸ் இது upward direction. அடுத்தது upward direction. என்ன வரும்? 69 69.5 இது 54 பிளஸ் 54 பிளஸ் 44 is equal to 1/2. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன வருது? 176.5 மைனஸ் இது 98 63 66.5 மைனஸ் 98 ஒரு 66 164.5. இப்போ இதுல இருந்து நம்ம இத சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 12 வரும். கரெக்ட்டா? 12 ரைட்டா? is equal to 1/2 into 12 is equal to 6 square units. சரியா? இப்ப comparing with triangle ABC and triangle PQR. இப்ப பாருங்க, இது 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் இது இருக்குது. இதோட ஏரியா எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் நமக்கு வருது. ரைட்டா? அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC is 4 into triangle PQR அப்படின்னு நமக்கு இருக்கா?